ஹலோ, குட் ஈவினிங். தால் மியூசிக். நீயா? நீ எதுக்கா இங்கே ஃபோன் பண்ண? இல்ல, நானே உனக்கு ஃபோன் பண்றதா இருந்தேன். என்ன விஷயமா? ஏகப்பட்ட விஷயம் பேச வேண்டியிருக்கு. இல்ல இல்ல, ஃபோன்ல வேண்டாம், நேர்லயே சொல்றேன். ப்ளீஸ், தயவு செஞ்சு ஃபோன்ல வேண்டாம். இத பாரு, உனக்கு எனக்கு கரெக்ஷன் இருக்குன்னு பாஸுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வெய்யே, அப்புறம் அவ்வளவுதான். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். ஹலோ. ஆமா சார், நாளைக்கு மீட்டிங் கன்ஃபார்மா இருக்கு. ஆமா, காலையில 11 மணிக்கு. எஸ் சார். தேங்க்யூ ஃபார் காலிங். எஸ் சார். அவர் ஃபிலிம்ல மியூசிக்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிமோட மியூசிக் ரைட்ஸ் கூட நம்ம கிட்ட தான் வித்தாரு. ஐ நோ சார். ஜெயந்திங்க சார், அவர் போயிட்டாரு. வாட்? போயிட்டாரா? ஆமா, அவர் போயிட்டாரு. கொஞ்சோண்டு பணத்தை போட்டா கம்பெனிக்கு முதலாளிங்கிற நினைப்பு வந்துருது. நான் அவங்ககிட்ட பேசிக்கிறேன். சார், நான் போட்டுமா? ஓகே. தேங்க்யூ சார். ஹலோ கோலி, என்னாச்சு? 50-50. கோலி, அவளை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் எனக்கு வேணும். அவ எங்க போறா, யார பாக்குறா, என்ன செய்யறா, அவளோட போட்டோகிராஃப்ஸ் எனக்கு வேணும். ஐ நோ சார். மேட்ரை நான் கச்சிதமா முடிச்சிடுறேன். அவளை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஜஸ்ட் ஃபாலோ ஹர். ஓகே. There is no use. காத்திருக்கிறது வேஸ்ட். எனக்கு என்னவோ அவர் நம்ம கிட்ட வருவார்னு தோணல. அந்த சுபாஷ் சோப்ரா இப்போ கீத் கம்பெனியோட முதலாளி. கிருப்லானி பக்கத்திலேயே உட்கார்ந்து சுபாஷ் சோப்ராவுக்கு நம்மளை விட அதிகமா பணம் கொடுத்து மியூசிக்கை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிருப்பான். ஹலோ. ஹலோ சார், கிருப்லானி பேசுறேன். கிருப்லானி, சொல்லு. ஒன்றும் இல்லை சார், உங்கள் ஆசீர்வாதம் வேணும்னு தான் ஃபோன் பண்ணேன். சார், ஒரு புது மியூசிக் ஒன்று வந்திருக்கு சார். நம்ம டைரக்டர் சுபாஷ் சோப்ரா இல்ல, அவரோட புது படத்தோட மியூசிக். படம் பேர் என்ன? ரைட்ஸ் வாங்க போறேன்னு சொல்றா, பேர் தெரியாம. சர்க்கம். சர்க்கம் படத்தோட மியூசிக் சார். எக்ஸலன்ட் மியூசிக் சார், சூப்பர் சார். நான் உனக்கு சொல்ல வேண்டியதில்லை கிருப்லானி, உனக்கே நல்லா தெரியும். இந்த படத்தோட மியூசிக் உன் கம்பெனியோட ஸ்டாண்டர்டுக்கு ஏத்ததுன்னு நினைச்சா நீ தாராளமா வாங்கிக்க. சார், நீங்க அட்வைஸ் பண்ணா கண்டிப்பா அது ரொம்ப கரெக்டா இருக்கும் சார். அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன். யா, கிருப்லானி உண்மையிலேயே கிரிமினல் தான். இல்லனா உனக்கு வர இருந்த ப்ரொடியூசரை பத்தி உன்கிட்டயே ஃபோன் பண்ணி பேசுவானா? இதே மாதிரி நம்ம கிட்ட இருந்து பெரிய பெரிய பர்னர்ஸையும் சிங்கர்ஸையும் எடுத்துட்டா கடைசியில நம்ம பக்தி பாடல் கேசட் தான் விற்க வேண்டி வரும். ஜெயந்த், நீ ஒரு விஷயத்தை மறந்துட்ட. அவன் என்கிட்ட வளர்ந்தவன், எனக்கு எதிராக எதுவும் அவன் செய்ய மாட்டான். அப்படியே அவன் எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து கத்துக்கல. ஒண்ணு மிச்சம் இருக்கு, ஒண்ணு. குரோவர், ஒரு விஷயத்தை வச்சு நீ அவனை சாதாரணமா எடப்படாத. அவன் இந்த மாதிரியே நம்ம கம்பெனில இருக்கிறத தம் பக்கம் எடுத்துட்டானா இந்த தால் மியூசிக் கம்பெனி கூடிய சீக்கிரத்திலேயே ஒண்ணு இல்லாம போயிடும். நீ சொல்ற மாதிரி நிச்சயமா என்னைக்குமே நடக்காது. பிகாஸ் இந்த கம்பெனி ஒரு பெரிய ஆலமரம். கிளைய வெட்ட நினைச்சா வெட்ட நினைக்கிறவன் தான் அடி வாங்குவான். மியூசிக் மட்டும்தான் அவனால வாங்க முடியும். மார்க்கெட்ல நம்ம கேசட் தான் விற்கும். என்ன சொல்ற?
இட்ஸ் a best business tactics. Yes, you understand? குரோவர், கிரிமினல் கிட்ட வேலை செய்யும் போது நாமளும் கிரிமினலாவே மாறிடணும். ஓ, இன்னைக்கு அதுக்குள்ள ஆரம்பிச்சாச்சா? ஏன்? உங்ககிட்ட சொல்லி தாங்கணுங்கிறியா? ஆமா. என்னாச்சு உங்களுக்கு? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். கொஞ்ச நாளாவே நீங்க அடிக்கடி மூட் அவுட் ஆயிடுறீங்க. ஆபீஸ்ல இருக்கிற எல்லா கோவத்தையும் நீங்க வீட்ல வந்து காட்டுறீங்க. வீடா? இதே வீடுன்னு சொல்ற? நிம்மதி, அன்பு, பாசம் இதெல்லாம் நிறைஞ்சிருக்கிற இடத்துக்கு பேர் தான் வீடு. இங்கதான் எதுவுமே இல்லையே. அதுக்கு காரணம் நீங்க தான். நீங்களும் உங்க குடியும் தான். குடி? இதுக்கு பேர் குடி இல்ல, என் டென்ஷனை குறைக்கிற மருந்து. நம்புன எனக்கே துரோகம் பண்ணியிருக்காங்க. அந்த வேதனையை மறக்கிறதுக்காகத்தான் நான் இதை குடிக்கிறேன். இது விஷம்தான், எனக்கு தெரியும். ஆனா உன் அளவுக்கு இல்ல. விஷால், எக்ஸ்கியூஸ் மீ சார். யாரு? ஐ எம் நையார். எந்த நையார்? உங்க கம்பெனியோட சீஃப் அக்கௌண்டன்ட் சார். சார், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்கிறதுக்காக வந்திருக்கேன். ஆபீஸ் வேலையை நான் எப்பவும் வீட்டுல செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியாது? ஐ நோ சார், பட் இட் இஸ் வெரி அர்ஜென்ட். சார், நான் உங்ககிட்ட அக்கௌண்ட் சம்பந்தமா ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன். ஆபீஸ் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஜெயந்த் தான் பாத்துக்கிறான். எஸ் சார். ஜெயந்த் சார் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படியே 2 கோடிக்கான செக்கையும் கொடுத்து அதை அப்படியே கேஷ் ஆக்கியாச்சு. ஆனா இந்த கேஷுக்கு எந்த கணக்குமே இல்லை. இந்த கேஷ் சம்பந்தப்பட்ட விஷயம் ஜெயந்த் சாருக்கு மட்டும்தான் தெரியும். நீ சொல்றத வச்சு பார்த்தா எனக்கு தெரியாம அந்த 2 கோடி ரூபாயை ஜெயந்த் அபேஸ் பண்ணிட்டானா? இல்ல, நான் அப்படி சொல்ல வரல சார். பட் ஒரு முக்கியமான இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அதனால தான் நானே இங்க வந்தேன். அண்ட் ஐ எம் சாரி டு டிஸ்டர்ப் யூ அட் திஸ் டைம் சார். குட் நைட் சார். குட் நைட். எனக்கே ஆட்டம் காட்டுறியா? ஹலோ ஜெயந்த், 1/2 மணி நேரத்துக்குள்ள நீ ஆபீஸுக்கு வரணும். ஐ வாண்ட் நோ எக்ஸ்கியூஸ். வேற எந்த சாக்கு எனக்கு தேவையில்லை. அண்டர்ஸ்டாண்ட்? சொல்றா, மரியாதையா சொல்லு. சொல்ல மாட்டேன் உன்ன. யா. ஹலோ இன்ஸ்பெக்டர் பரத், நான் ரீட்டா கண்ணா பேசுறேன். நீங்க வரீங்கல்ல? I'm sorry, I'll be there. You just wait for me. யா, ஐம் வெயிட்டிங். ஓகே. தெரியாது. சொல்றா, சொல்ல உனக்கு. ஸ்ரீவத்சவ், சார், நான் கிளம்புறேன். ஹலோ ஹலோ ஹலோ, ஜுகு போலீஸ் ஸ்டேஷன். ஜுகு போலீஸ் ஸ்டேஷன் தான், சொல்லுங்க. சார், நான் காமினி குரோவர் பேசுறேன். நேத்து வீட்டை விட்டு போன என் ஹஸ்பண்ட் இன்னும் வீட்டுக்கு வரல. அது விஷயமா ஒரு ரிப்போர்ட் கொடுக்க தான் நான் ஃபோன் பண்ணேன். ஜஸ்ட் a moment. ஸ்ரீவத்சவ் சார், இந்த ரிப்போர்ட் எழுதிக்கங்க.
ஹலோ சார், நான் மிஸ்ஸஸ் காமினி குரோவர் பேசுறேன். என் புருஷன் மிஸ்டர் விஷால் குரோவரை நேத்து ராத்திரியில இருந்து காணோம். தினம் அவரு போற வர இடத்துக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டு பார்த்துட்டேன். அவர் எங்கேயும் வரலையா. அவர் காணாம போனது சொல்றதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். இன்ஸ்பெக்டர் பரத், முதல்ல நான் இப்போ உங்களை பாராட்டியே ஆகணும். சந்தியா கேஸ்ல கொலைகாரனை நீங்க வெறும் 8 ஹவர்ஸ்க்குள்ள கண்டுபிடிச்சு போலீஸ் டிபார்ட்மெண்டோட பேரை காப்பாத்திருக்கீங்க. Thank you very much. ஒரே ஒரு வார்த்தையை வச்சு ஒருத்தரை குற்றவாளின்னு முடிவு பண்ற பிராக்டிஸ் என்ன பொறுத்த வரைக்கும் என்னவோ ரிஸ்க்னு தான் தோணுது. பிகாஸ் ஒரு நிரபராதி கூட போலீஸ் கண்ணுக்கு குற்றவாளியா தெரியலாம். என்னோட வழி உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நீங்க நினைக்கிற மாதிரி நான் இல்ல. முதல்ல தியரியை ரெடி பண்ணிட்டு அந்த தியரிக்கு சூட் ஆகிற மாதிரி தடயத்தை தேடுவாங்க. நானும் அந்த மாதிரி ஆள் தான். முதல்ல தியரியை ரெடி பண்ணுவேன், அப்புறம் அந்த தடயத்தை தேடி அந்த தடயத்தையே நான் டெவலப் பண்ணுவேன். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, என் ஃபார்முலா என்னைக்குமே ஃபெயிலியர் ஆகாது. அது சரி, இவ்வளவு நம்பிக்கையா எதை வச்சு சொல்றீங்க? வேணும்னா நீங்க என்ன டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் தரேன். உங்களால அதை டிஃபைன் பண்ண முடியுமா? ட்ரை பண்ணி பார்க்கறேன், சொல்லுங்க. சரி, சென்டென்ஸை கேட்டுக்கங்க. ஆச்சரியமா இருக்கே, நீ தனி ஆளா 80 கிலோ வெயிட்ட கீழே தூக்கி போட்டியா? பிரேவ். நல்ல வேளையா அன்னைக்கு புயல் வீசுச்சு, இல்லனா? இப்படி கொஞ்சம் யோசிங்க. அது அன்னைக்கு புயல் வீசின நேரம், அந்த பிளேஸ்ல யாருமே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில 80 கிலோ வெயிட்டை கீழே வீச வேண்டிய அவசியம் என்ன? அதுவும் அந்த ஆள் ப்ரோக்ராமை போஸ்ட்போன் பண்ணிருக்கலாம், காலையில ஏதாவது ஹெல்பிங் ஹேண்ட் கிடைச்சிருக்கலாம். ஆனா அவன் அப்படி செய்யல. ஏன்? ஆமா, ஏன் அப்படி செய்யல? இன்னொரு விஷயம், இந்த வாக்கியத்துல அன்னைக்கு புயல் வீசிச்சுன்னு சொல்லியிருக்கிறதுனால இந்த சம்பவம் வீட்டுக்குள்ள நடக்கல, வெளியில தான் நடந்திருக்குன்னு கிளியர் கட்டா தெரியுது. வீட்டுக்குள்ள நடந்திருந்தா இதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. Am I right? ரைட். ஆனா இது வீட்டுக்குள்ள நடக்கலன்னா வேற எங்க நடந்திருக்கும்? வெளியில எங்கேயாவது, ஏதாவது பில்டிங்ல, இல்ல பில்டிங்கோட டெரஸ்ல, ஏதாவது மலையில, இல்ல ஏதாவது பள்ளத்துல, பிரிட்ஜில் கூட நடந்திருக்கலாம். ரைட். இப்ப கேள்வி என்னன்னா, அந்த சுமை என்னவா இருக்கும்? அத பத்தி அக்யூரேட்டா சொல்லியிருக்கலாம். அதாவது 100 கிராம், 200 கிராம், 1 மடங்கு, 1 குவிண்டால்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணவே இல்லைல்ல. அந்த சுமை என்னவா இருக்கும்? அது எதுவா வேணாலும் இருக்கலாம். ஒருவேளை அலமாரி, பீரோ, பெட்டி. நோ. அலமாரியை தூக்கி வீசணும்னா குறைஞ்சது 4 கையாவது தேவைப்படும். பெட்டியா இருக்கலாம், ஆனா பெட்டியோட வெயிட்டை இவ்வளவு அக்யூரேட்டா யாராலையும் சொல்ல முடியாது. ஆனா ஒரே ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை தான் பிடிபடாம இருக்காதான் பிரேவ். பிரேவுக்கு மீனிங் தைரியம். அந்த சுமையை தூக்கி வீசி எறியறதுக்கு தைரியம் வேண்டாம். சுமையை தூக்கி வீசி எறியறதுக்கு சக்தி இருந்தா போதும், தைரியம் வேண்டாமே. ஆனா அத கீழே தூக்கி வீசினது ஒரு பொண்ணா இருந்திருந்தா அந்த பொண்ணை பாராட்டுறதுக்காக இப்படி சொல்லியிருக்கலாம், யூ ஹவ் டன் எ பிரேவ் ஜாப். அண்ட் கீழே வீசினது சுமையா இருக்க முடியாது, பணமா தான் இருக்கும். என்னது? எஸ், பணம். அதனால தான் அக்யூரேட்டா வெயிட் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பொண்ணால காலையில வரைக்கும் காத்திருக்க முடியாது, யாரோட உதவியும் கேட்டிருக்க முடியாது. எஸ் மேம். ஒரு புயல் வீசின ராத்திரில ஒரு பணம் பிரிட்ஜில் இருந்து தள்ளப்பட்டிருக்கு. இந்த மீனிங் தான் இந்த சென்டென்ஸ்ல கிளியரா இருக்கு. நினைச்சேன். நான் நினைச்ச மாதிரியே யோசிக்கிறீங்க. இந்த சென்டென்ஸுக்கு நிச்சயமா கிரிமினல் ஆங்கிள் தான் பதில் சொல்வீங்கன்னு தெரியும். போலீஸ்காரங்கல்ல. நான் இப்போ உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லவா? இந்த சென்டென்ஸ் எந்த நாவலோடதும் இல்ல, எந்த புக்லயும் நான் இதை படிக்கல. இந்த சென்டென்ஸை இதே ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற ஒரு காமன் மேன் சொன்னா, அதை நீங்க கிரிமினல் ஆங்கிள் யோசிச்சு எக்ஸ்ட்ராடினரியா மாத்திட்டீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? இன்னும் புரியலையா? நான் இதே ரெஸ்டாரண்ட்ல ஒரு ஆள் கிட்ட இருந்து தான் இந்த சென்டென்ஸை கேட்டேன். நீங்க கேட்டதுனால அது உங்ககிட்ட சொன்னேன், அவ்வளவுதான். அதை உங்ககிட்ட சொன்ன உடனே அதை ஒரு கொலையாவும் கொலைக்கு ஒரு க்ளூவாவும் மாத்திட்டீங்க.
இன்ஸ்பெக்டர் ஸ்ரீவத்ச சொல்லு. ஆல் ரைட். ரீதா, இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. முனிசிபல் பிரிட்ஜுக்கு கீழே ஒரு பணம் கிடைச்சிருக்கான். அந்த பணம் நேத்து ராத்திரி புயல்ல வீசப்பட்டிருக்கு. என்ன? ஆமா, நீங்க சொன்ன இந்த வார்த்தையை உண்மையிலேயே உங்க கற்பனை இல்லாம வேற யாராவது சொல்லியிருந்தா அவங்க ஒருவேளை இந்த பணத்தோட சம்பந்தப்பட்டிருக்கலாம். இந்த வாக்கியத்தை யார் சொன்னாங்கன்னு சொல்றீங்களா? ஷுவர். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு பின்னாடி சேர்ல ஒருத்தர் உட்கார்ந்துருந்தவர் தான். பின்னாடி டேபிள்லையா? வெயிட்டர். எஸ் சார். அங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த டேபிள் ஒருத்தர் உட்கார்ந்துருந்தாரு. அவர் உங்க ரெகுலர் கஸ்டமரா? அவர் மிஸ்டர் ஆனந்த், டிவி ஸ்டார். ஓஹோ, டிவி ஸ்டார். மிஸ்டர் ஆனந்த். என்னது? நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா? மிஸ்டர் ஆனந்த், எங்களுக்கு முனிசிபல் பிரிட்ஜு கீழே ஒரு பணம் கிடைச்சிருக்கு. உங்களால எங்களுக்கு இந்த கேஸ்ல ஹெல்ப் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நானா? எனக்கு ஒன்றும் புரியல. நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இன்னைக்கு நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துட்டு இருந்தீங்க. அங்க நீங்க ஒரு வாக்கியத்தை சொன்னீங்க. அந்த வாக்கியத்தை பக்கத்துல இருந்து இவங்க கேட்டிருக்காங்க. இவங்க ரீட்டு கண்ணா ஜேர்னலிஸ்டா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வாக்கியம் என்னன்னா, ஆச்சரியமா இருக்க, நீ தனியாளா 80 கிலோ வெயிட்ட தூக்கி கீழே போட்டியா? வெரி பிரேவ். ஆனா நல்லவேளை அன்னைக்கு புயல் வீசிட்டு இருந்துச்சு. இல்லைன்னா இந்த வாக்கியத்தை நீங்க சொன்னீங்க இல்லையா மிஸ்டர் ஆனந்த்? சொன்னேன். ஆனா நீங்க இந்த வாக்கியத்தை யார்கிட்ட சொன்னீங்க? எதுக்கு சொன்னீங்க? இந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம்? அதை கொஞ்சம் நீங்க தெளிவா சொல்ல முடியுமா? அந்த டைலாக் பத்தியா ஃபுல் சிச்சுவேஷனை தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறீங்களா? ரைட். வெல், ஆக்சுவலா அன்னைக்கு நான் என் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருந்தேன். அவன் ஃபோன்ல தான் வளர்ப்பாப்பாவோட பணத்தை மறைக்கணும்னா அதை நதியில வீசிட்டான். அப்படின்னா நிஜமாவே? ஒரு நிமிஷம். இந்த வாக்கியத்தை நான் நேத்து தான் சொன்னேன், இன்னைக்கு இல்ல. அதை இன்னைக்கு நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். அப்படின்னா? அதாவது இது நேத்து ஷூட்டிங்ல நான் அது பிராக்டிஸ் பண்ண டயலாக். அதோட நான் இப்ப சொன்ன டயலாக் எல்லாம் நேத்து நான் பெர்ஃபார்ம் பண்ணதுதான். அத என் ஃப்ரெண்டு கிட்ட எப்படி பெர்ஃபார்ம் பண்ணேன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். ஓ, ஐ see. இதை நீங்க ஷூட்டிங்ல தான் சொன்னீங்கன்னு உங்களால கண்டிப்பா ப்ரூவ் பண்ண முடியுமா மிஸ்டர் ஆனந்த்? நான் ப்ரூவ் பண்றேன். பாத்தீங்களா இன்ஸ்பெக்டர், உங்க கன்ஃபியூஷன் கரெக்டா இருந்தாலும் இங்க என்னாச்சுன்னு பாத்தீங்களா? வெயிட் a minute மிஸ் ரீத்து. அதுக்குள்ள அவசரப்படாதீங்க. இந்த வாக்கியத்தை ஒரு நடிகர் தான் சொல்லியிருப்பார்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இந்த விஷயத்துல தலையை நுழைச்சிருக்க வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை. அது சரி, இந்த வாக்கியத்துல என்ன இருக்கு? ஆக்சுவலி இந்த வாக்கியத்தை நான் தான் கேட்டேன். அதை இன்ஸ்பெக்டர் பரத் கிட்ட சேலஞ்ச் பண்ணேன். இதுல இருந்து ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு. இவர் நான் சொன்ன மாதிரியே அந்த சென்டென்ஸுக்கு விடையை கண்டுபிடிச்சிட்டாரு. அப்பதான் எங்களுக்கு முனிசிபல் பிரிட்ஜுக்கு இருந்து ஒரு பணம் கிடைச்சது. அந்த பணத்துக்கும் நீங்க சொன்ன வாக்கியத்துக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு நினைச்சேன். சார், அந்த பணம் யாருதுன்னு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதா? அது விஷால் குரோவர்து. எந்த விஷால் குரோவர்? காலையில தான் ஹஸ்பண்டை காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களே அவங்களா? எஸ் சார், நாங்க அந்த பணத்தை நல்லா செக் பண்ணிட்டோம். அப்படியே அதை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிட்டோம். வெரி குட். வேற ஏதாவது அவங்க சொன்னாங்களா அந்த விஷால் குரோவர் எப்போ எப்படி காணாம போனார்னு? நேத்து சாயந்தரம் 8 மணி வரைக்கும் அவர் இங்கதான் இருந்தார். அதுக்கப்புறம் அவர் ஆபீஸ்க்கு போயிட்டார். போனவர் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு திரும்பி வரவே இல்லை. ஐம் சாரி அபவுட் திஸ் மிஸ்ஸஸ் குரோவர். ஒருவேளை உங்களுக்கு தெரியாம மிஸ்டர் குரோவர்
தற்கொலை பண்ணிக்கிட்டு இருப்பாரா? தற்கொலையா? இம்பாசிபிள். அவர் ரொம்பவும் ஆப்டிமிஸ்டிக். பட் இப்ப அவரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ல இருந்தாருங்கிறது உண்மை. ஆனா அவரு வெக்ஸாயி நான் பார்த்ததே இல்லை. ஃபினான்ஷியல் கிரைசிஸ்? என்ன ஃபினான்ஷியல் கிரைசிஸ் மிஸ்ஸஸ் குரோவர்? எங்க கம்பெனியோட எல்லா ப்ரொடியூசர்ஸும் ரேவல் கம்பெனியோட டீல் வச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கம்பெனியோட அக்கவுண்ட்ல வேற நிறைய குளறுபடி இருந்துச்சு. நேத்து தான் எங்க சீஃப் அக்கவுண்டன்ட் நையர் இங்க வந்து எங்க கம்பெனியோட அக்கவுண்ட்ல 2 கோடி ரூபாய்க்கு மோசடி நடந்திருக்கிறதா சொன்னாரு. 2 கோடி ரூபாய்க்கு மோசடி நடந்திருக்கா? பை த வே மிஸ்ஸஸ் குரோவர், உங்க கம்பெனில ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ் எல்லாம் டிசிஷன் மேக்கிங் யாரு? மிஸ்டர் ஜெயந்த் தான் எல்லாம். அவர் கம்பெனியில 20%க்கான பார்ட்னர். நேத்து கூட குரோவர் நையர் கிட்ட பேசினதுக்கு அப்புறம் உடனே ஜெயந்துக்கு ஃபோன் பண்ணாரு. அவரை ஆபீஸ்ல வந்து பார்க்க சொன்னாரு. மிஸ்டர் ஜெயந்த், வாட் நான்சென்ஸ்! யாரோ ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. எங்க கம்பெனில அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் ஜெயந்த், நீங்க சொல்றத பார்த்தா உங்க கம்பெனியோட பொறுப்பான ஆபீசர் பொய் சொல்றாருன்னு சொல்றீங்களா? இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், எங்க கம்பெனில நாங்க செய்யற எல்லா வேலையும் டோட்டலா ஃபுல் டீடைல்ஸோட எங்க ரைவல் கம்பெனிக்கு எப்படியோ தெரிஞ்சிடுது. அதனாலதான் யார்கிட்டயும் சொல்லாம கம்பெனியோட 2 கோடி ரூபாயை வேற ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ண. அதை பத்தின ரெக்கார்ட்ஸ் நான் கேர்ஃபுல்லா வச்சிருக்கேன். இந்த விஷயத்தை மிஸ்டர் குரோவர் கிட்ட நீங்க ஏன் சொல்லல? சொன்னேன், நேத்து சொன்னேன். அந்த 2 கோடி ரூபாயை நான் தான் எடுத்திருப்பேன்னு அவர் சந்தேகப்பட்டாரு. நான் அவர்கிட்ட எல்லா ப்ரூஃபையும் காட்டினேன். திரும்பவும் ரீஆடிட்டிங் செஞ்சு பாருங்கன்னு. ரீஆடிட்டிங்க்கு நீங்க யோசனை சொன்னீங்களா இல்ல அவர் சொன்னாரா? வாட்? எஸ் மிஸ்டர் ஜெயந்த், ஆக்சுவலி உங்களை ரீஆடிட்டிங்கிற பேர்ல மிரட்டி இருக்காங்க. அதோட வித் டேம் ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி மிஸ்டர் குரோவர் உங்க வழியிலிருந்து விலகினதுக்கு அப்புறம் இந்த ரீஆடிட்டிங்கிற வாய்ப்பே உங்களுக்கு இல்லாம போச்சு. என்ன? எஸ், 2 கோடி ரூபாங்கிறது சின்ன அமௌண்ட் இல்லை மிஸ்டர் ஜெயின், கொஞ்சம் பெரிய அமௌண்ட். இட்ஸ் அ பிக் அமௌண்ட். அந்த 2 கோடி ரூபாயை நீங்க எப்படி அட்ஜஸ்ட் பண்ணீங்க? வீணா என் மேல சந்தேகப்படாதீங்க. குரோவரன் நான் கொலை பண்ணல. நீங்க கொலை பண்ணலன்னா வேற யார் பண்ணது? அவர் ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ்மேன். அவருக்கு 1000 எதிரிங்க இருப்பாங்க. இந்த மியூசிக் கேசட்டோட கம்பெனி உங்க கம்பெனியோட ரைவல் கம்பெனி தானே மிஸ்டர் ஜெயந்த்? ஆமா சார். எங்க ப்ரொடியூசர்ஸ் எல்லாரையும் அவங்க பக்கம் எடுத்துட்டாரு. நீங்க உங்க ரைவல் கம்பெனியோட மியூசிக்கை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, am I right? சார், அது அவங்களோட குவாலிட்டிக்கும் எங்க கம்பெனியோட குவாலிட்டிக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தேன். இந்த கம்பெனியோட முதலாளி பேர் என்ன? கிருப்லானி. மிஸ்டர் கிருப்லானி. பாரத் சார், என்னோட குரு குரோவர் சார் தான். இன்னைக்கு நான் இவ்வளவு தூரம் வளர்ந்ததுக்கு அவர் தான் முழு காரணம். அவர் தான் என்னோட ஐடியல். எஸ் எஸ், நானும் கேள்விப்பட்டேன். இன்னைக்கு உங்களோட இந்த இவ்வளவு பெரிய மியூசிக் எம்பையர் உருவானதுக்கு காரணமே அவர்தான். நேத்து வரைக்கும் அவர் கூட இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு உங்க கூட வந்துட்டாங்களா? அது இன்னும் உண்மைதான் சார்.
அவரை பத்தி இந்த ஒரு விஷயத்தை வச்சே நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம் சார். அவர் எதையும் தப்பா எடுத்துக்க மாட்டார். அதுக்கு பதிலா என்ன ஆசீர்வாதம் பண்ணுவார். அவரை போய் கொலை பண்ற அளவுக்கு அவருக்கு விரோதிங்கன்னு ஒருத்தரும் இல்லை. அப்படின்னா நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா சூசைட் பண்ணிருப்பாரா? இல்ல, அப்படியெல்லாம் நான் மீன் பண்ணல. அவரு அளவுக்கு அதிகமா ட்ரிங்க் பண்ணுவாரு. ஒருவேளை அவரு குடிச்சிட்டு மயக்கத்துல எங்கேயாவது விழுந்து. இப்படி கூட இருக்கலாம்ல மிஸ்டர் கிருப்லானி. அவர் ஒருவேளை உங்க வீட்டுல கூட குடிச்சிருக்கலாம்ல. மிஸ்டர் பாரத், கண்ணால பார்க்காம பழி சொல்லாதீங்க. வாழ்க்கையில் நான் பூஜிக்கிற தெய்வம் அவர் ஒருத்தர் தான். அவர் குடிக்கிற ட்ரிங்க்ஸ்ல விஷம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் அவரை சாக விட்டுருக்க மாட்டேன். அதை குடிச்சிட்டு நான் செத்துருப்பேன். ஐ சி. ஏற்கனவே அவர் ரொம்ப கஷ்டத்துல இருந்தார். அவரை கொலை பண்றதுல லாபம் ஏதாவது இருக்கா? நீங்க சொல்றது கரெக்ட் தான். அந்த ஆலமரத்தோட அடிவேரையே வெட்டியாச்சு. களைய வெட்டி இனி உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? பை பை மிஸ்டர் கிருப்லானி. சார், நீங்கள் என்கிட்ட சொன்னபடியே மிஸ்டர் குரோவரோட மொபைல் ஃபோனுக்கு வந்துட்டு இருந்த எல்லா கால்ஸையும் நான் லிஸ்ட் எடுத்துட்டேன் சார். இதில் ஒரு நம்பருக்கு மட்டும் அடிக்கடி ஃபோன் பண்ணியிருக்காங்க. அந்த நம்பர் யாரோடதுன்னு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அந்த நம்பர் ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சியோடது. டிடெக்டிவ் ஏஜென்சி? எஸ் சார். அந்த டிடெக்டிவ் ஏஜென்சி பேர் என்ன? யூனிவர்சல் இன்வெஸ்டிகேஷன்ஸ். ஆமா சார், மிஸ்டர் குரோவர் எங்க கூட கம்யூனிகேஷன் வச்சுக்கிட்டு இருந்தாரு. நாங்க நிறைய கேஸை கண்டுபிடிச்சிருக்கோம். டிடெக்டிவ் கோலி குரோவருக்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். எந்த விஷயமா உங்களை டிடெக்ட் பண்ண சொன்னார்னு உங்களால் சொல்ல முடியுமா? சாரி இன்ஸ்பெக்டர், மிஸ்டர் குரோவரோட கண்டிஷனே டிடெக்டிவ் கோலியை தவிர வேற யாருக்கும் இன்ஃபர்மேஷன் தரக்கூடாதுங்கிறது தான். அவர் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சீக்ரெட் மெயின்டைன் பண்ண நினைச்சிட்டு இருந்தார். இஃப் யூ டோன்ட் மைண்ட், மிஸ்டர் கோலியோட அட்ரஸை சொல்ல முடியுமா? வெல், கோலி இப்போ எங்க இருக்காருன்னு எங்களால் கரெக்டாக சொல்ல முடியாது. 3 நாளாக அவர் எங்களை எந்த விதத்திலையும் காண்டாக்ட் பண்ணவே இல்லை. இது ஒன்றும் எங்களுக்கு ஆச்சரியமான விஷயமா தெரியல. ஏன்னா அவர் யாரை எப்போ பின்தொடர்ந்து போறாருன்னு எங்களுக்கு தெரியாது. திரும்பி வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபுல் ரிப்போர்ட்டே தருவார். திரும்பவும் அதே கேள்வியை கேட்கறேன்னு தப்பா நினைக்காதீங்க. எந்த விஷயமா உங்களை மிஸ்டர் குரோவர் இன்வெஸ்டிகேட் பண்ண சொன்னார்னு சொல்றீங்களா? வெல் இன்ஸ்பெக்டர், ஐ விஷ் ஐ குட். இவ்வளோ தூரம் நீங்கள் வற்புறுத்தி கேட்கறதுனால ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். இந்த விஷயத்தை குரோவர் இவ்வளோ சீக்கிரட்டாக வச்சிருந்தாருன்னா ஏதாவது பொண்ணு விஷயம் தான்னு நான் நினைக்கிறேன். Stop. May I help you, ma'am? Any problem? ஒன்றும் இல்லை. நீங்க மிஸ்டர் குரோவரோட செக்ரட்டரி தானே, if I'm not mistaken? இந்த ராத்திரி நேரத்துல நீங்க தனியா இப்படி தெருவில் ஓடிக்கிட்டு இருக்கீங்களே, ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு ஆட்சேபம்னா நான் உங்களை ட்ராப் பண்றேன், if you don't mind. தேங்க்யூ. வாங்க. Please come.
எஸ் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீவத்சவ். சார், இந்த பொண்ணை கொலை பண்ண கொலைகாரன் ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்திருக்கணும். இந்த வீட்டில் இருக்கிற எல்லா திங்ஸும் சிதறி கிடக்கிறத பார்த்தா அவன் இங்கே எதையோ தேடி வந்திருக்கான் போல இருக்கு. ஆனா எதை தேடி வந்திருப்பான்னு தெரியல. ஸ்ரீவத்சவ் அவன் எதை தேடி வந்தானோ அது அவனுக்கு கிடைக்கல. தான் தேடி வந்தது கிடைக்கலங்கிறதுக்காக அவன் அவளுக்காக வெயிட் பண்ணியிருக்கான், கையில் ஆயுதத்தோட. வந்தவன் கோபத்தில் அவளை பயங்கரமா தாக்கி கொலை பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் அவன் பர்ஸை செக் பண்ணியிருக்கான், தப்பிச்சு வெளியே ஓடி போயிருக்கான். சார், கொலைகாரன் தேடிட்டு வந்த பொருள் உண்மையிலேயே ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். ஏன்னா அவன் ஒரு இடம் விடாம தேடி இருக்கான். நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் ஸ்ரீவத்சவ். அது என்ன பொருளா இருக்கும்? கான்ஸ்டபிள். எஸ் சார். இந்த ஃபேன் ஆஃப் பண்ணு. ஸ்ரீவத்சவ். எஸ் சார். கொலைகாரன் எது தேடிக்கிட்டு வந்தானோ அது இந்த ஃபேனோட சம்பந்தப்பட்டிருக்கு. இந்த ஃபேனுக்குள்ள ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. இந்த ஃபேனுக்குள்ள ஏதோ ஒரு மர்மம் கண்டிப்பா இருக்கு. இது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை மிஸ்ஸஸ் க்ரோவர். நீங்க மனசு வச்சா இதை அப்படியே மறைச்சிடலாம். முடியாது மிஸ்டர் ஜெயந்த். நான் இதுக்கு உடந்தையா இருக்க மாட்டேன். ஒருவேளை நானே இதுக்கு ஒத்துக்கிட்டாலும் விஷயம் கைமீறி போலீஸுக்கு போயிடுச்சு. அதோட இது ஒன்றும் சாதாரண அமௌண்ட் இல்ல, 2 கோடி ரூபாய். எந்த விஷயத்தை மறைக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க மிஸ்ஸஸ் குரோவர்? அது அது வந்து நான் சொல்றேன் இன்ஸ்பெக்டர். மிஸ்டர் ஜெயந்த் என்கிட்ட அந்த 2 கோடி ரூபாய்க்கான விஷயத்தை மறைச்சிட சொன்னாரு. அந்த பணத்தை இவர் அப்படியே சைலண்டா கொண்டு வந்து கட்டிடுறாரா? மிஸ்டர் ஜெயந்த், நீங்க இவ்வளவு பெரிய தொகையை எப்படி திருப்பி கொடுக்க போறீங்க? சார், அது வந்து சொல்லுங்க. மிஸ்டர் குரோவர் காணாம போனப்போ நீங்க மிஸ்டர் ஜெயந்தை கான்டாக்ட் பண்ணிருப்பீங்களே. நீங்க போலீஸ்க்கு போன் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். am I right? ஆமா. நீங்க எத்தனை மணிக்கு போன் பண்ணீங்க? 11 மணிக்கு போன் பண்ணேன். எங்க இருந்து நீங்க போன் பண்ணீங்க? புரியல. அதாவது 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 இங்க இருந்தா, இந்த போன்ல இருந்தா, இல்ல இந்த போன்ல இருந்தான்னு கேட்டேன். அது அந்த போன்ல இருந்துதான். இந்த போன்ல இருந்தா? அப்படின்னா நீங்க போலீஸுக்கு வீட்ல இருந்து தான் போன் பண்ணிருக்கீங்க. ஆமா. வீட்டுக்குள்ளேயே இத்தனை போன் வச்சிருக்கும் போது நான் வெளியே போய் பப்ளிக் பூத்லயே போன் பண்ணுவேன். எல்லாம் ஓகே தான் மிஸ்ஸஸ் குரோவர். நீங்க வேற யார் வீட்ல இருந்தாவது போன் பண்ணிருக்கலாம்ல? எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்றது? நான் மூட் அவுட்ல இருந்ததால வெளியில எங்கேயுமே போகல, வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டேன். நான் காமினி குரோவர் பேசுறேன். நேத்து வீட்டை விட்டு போன என் ஹஸ்பண்ட் இன்னும் வீட்டுக்கு திரும்பி வரல. அதை சொல்றதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன். இந்த கிளாக்கோட சவுண்டை கேட்டீங்கல்ல? நீங்க அன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ணப்போ பேக்ரவுண்ட்ல ஒரு கிளாக்கோட சத்தம் கேட்டுட்டே இருந்துச்சு. ஆனா அந்த சவுண்ட் இந்த சவுண்ட் இல்ல.
அது இது இல்லைன்னா வேற எது? அது சிட்டுக்குருவி கத்துற சத்தம் மாதிரி இருந்துச்சு. அது நீங்க பெட்ரூம்ல இருந்து போன் பண்ணும்போது அந்த சத்தம் கேட்டிருக்கும். வாங்க, அந்த பெட்ரூம் எங்க இருக்குன்னு நான் காட்டுறேன். கடிகாரத்தோட சவுண்ட கேட்டீங்களா மிஸ்ஸஸ் குரோவர்? இது அதே வீடுதான். நீங்க இந்த வீட்ல இருந்தா எனக்கு அன்னைக்கு போன் பண்ணீங்க. மிஸ்டர் ஆனந்த் குமாரோட வீடு. என்ன இன்ஸ்பெக்டர் இதெல்லாம்? இன்ஸ்பெக்டர், இந்த ராத்திரி வேளையில என் வீட்ல என்ன பண்றீங்க? கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. நான் ஒத்துக்கிறேன் மிஸ்டர் ஆனந்த், நீங்க மிகப்பெரிய நடிகர் தான். ஆனா உங்க நடிப்பை என்கிட்ட காட்டாதீங்க. ஆக்டிங்? என்ன ஆக்டிங்? பாத்தீங்களா பாத்தீங்களா, மறுபடியும் நடிக்கிறீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா மிஸ்டர் ஆனந்த், அன்னைக்கு மிஸ்டர் குரோவர் இறந்த அன்னைக்கு நீங்க ஷூட்டிங்ல இருந்ததா என்கிட்ட சொன்னீங்க, ரைட்? இப்போ கூட நான் அப்ப சொன்னதை ப்ரூவ் பண்ணி காட்ட முடியும். அதோட இன்னொரு விஷயத்தையும் நீங்க என்கிட்ட சொன்னீங்க. நீங்க என்கிட்ட பேசுறத பிலிம்ல டயலாக்கா பேசுனதா சொன்னீங்க. ஆச்சரியமா இருக்கு. நீ தனியா 80 கிலோ வெயிட்ட கீழே தூக்கி போட்டியா? ஆமா சொன்னேன். அதுக்கு இப்ப என்ன? ஷட் அப். அந்த மாதிரி எந்த டயலாக் நீங்க உங்க பிலிம்ல பேசல. உங்க பிலிம் ஸ்கிரிப்ட ஃபுல்லா செக் பண்ணிட்டேன். அதோட ரஷ் பிரிண்டையும் செக் பண்ணிட்டேன். மிஸ்டர் ஆனந்த், அன்னைக்கு மொபைல் போன்ல அந்த டயலாக் நீங்க மிஸ்ஸஸ் குரோவர் கிட்ட பேசுனீங்க. எனக்கு ஒண்ணும் புரியல. நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கு எதுவும் புரியாது மிஸ்ஸஸ் குரோவர். நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். உங்களை ஃபாலோ பண்றதுக்காக மிஸ்டர் குரோவர் ஒரு ஸ்பை அப்பாயின்மெண்ட் தெரிஞ்சதும் நீங்க பயந்துட்டீங்க. உண்மை வெளியே தெரிஞ்சா எங்க அவர் உங்களை டைவர்ஸ் பண்ணிடுவாருன்னு பயந்துட்டீங்க. உங்களை விட்டு எல்லா சொத்தும் கை நழுவி போயிடுமோன்னு பயந்துட்டீங்க. அதனால நீங்களும் மிஸ்டர் ஆனந்தும் ஒரு பிளான் போட்டீங்க. அந்த பிளான் படி மிஸ்டர் கோலியை முதல்ல தீர்த்து கட்டினீங்க. அப்புறம் குரோவரை குறி வச்சீங்க. மிஸ்டர் கோலியோட பணத்தை மறைச்சிட்டீங்க. ஆனா குரோவரோட பணத்தை மறைக்கல. ஏன்னா ப்ராப்பர்ட்டியை கிளைம் பண்ணணும்ல, இல்லைன்னா வருஷக்கணக்கில் காத்திருக்க வேண்டியிருக்கும்ல. நான் சொன்னது கரெக்ட் தானே மிஸ்ஸஸ் குரோவர்? ஏன் பேசாம இருக்கீங்க? நான் இப்போ உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் மிஸ்ஸஸ் குரோவர். உங்களோட அமைதி தான் எனக்கு ஆதாரம். என்ன சொல்றீங்க? அன்னைக்கு ராத்திரி எனக்கு எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் தேவையில்லை. இது விஷயமா ஆபீஸ்லயே 2 மணி நேரத்துக்கு மேல பேசியாச்சு. அப்படியே அந்த 2 கோடி ரூபாயை நம்ம கம்பெனியோட நன்மைக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் அதை என்கிட்ட சொல்லியிருக்கலாமே. உன் இஷ்டப்படி நீ செய்யறத நான் பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? எனக்கு அந்த 2 கோடி ரூபாய் திரும்ப வேணும். எங்கிட்டயே வேலை பார்த்துட்டு என்னோட பணத்தையே 2 கோடி ரூபாயை முழுங்கிட்டு என்னையே மிரட்டிக்கிட்டு இருக்கான். எல்லாம் துரோகிங்க. யாரை இப்ப திட்டுறீங்க? ஏன் உன்னை பத்தியும் தான். உன்னை பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னை பத்தின எல்லா விஷயமும் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். என்னை பத்தி அப்படி என்ன தெரியும்? நான் சொல்ல மாட்டேன். இப்ப நான் எதுவும் சொல்ல மாட்டேன். முதல்ல என் கைக்கு ப்ரூஃப் கிடைக்கட்டும். நான் உன்னை கோர்ட் கூண்டுல ஏத்துறேன். அப்ப தெரியும் நீ எப்படிப்பட்டவள். அப்ப தெரியும். டார்லிங், சொல்றதுக்கு நீங்க கோர்ட்டுக்கு இங்கிருந்து போனா தானே? கோர்ட்டுக்கு என்ன, நீங்க ஹாஸ்பிட்டல் கூட போக முடியாது. இந்த விஷயம் 30 செகண்ட்குள்ள ஆளையே கொன்னுடும்.
இதுல விஷம் கலந்திருக்கியா? அடி பாவி, உன்னை நம்பின எனக்கு மை டியர் ஹஸ்பண்ட், இந்த விஷயம் சாதாரணது இல்ல. 12 hours முடிஞ்சா எந்த போஸ்ட்மார்ட்டத்தாலையும் விஷம் குடிச்சுதான் இறந்தீங்கன்னு நிரூபிக்கவே முடியாது. நீ நீ தப்பிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் பணத்தை மறைச்சிட்டோங்கிற சந்தோஷ செய்தியை மிஸ்டர் ஆனந்துக்கு சொல்றதுக்கு நீங்க அவர் வீட்டுக்கு போயிருக்கீங்க. ஆனா அப்பா அவர் வீட்டுல இல்ல. அவர் வீட்டுல இருந்தே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணிருக்கீங்க. அதுக்கப்புறம் மிஸ்டர் ஆனந்தோட நீங்க மொபைல் போன்ல பேசிருக்கீங்க. வாட்? ஆச்சரியமா இருக்கே. நீ தனி ஆளா 80 கிலோ வெயிட்ட தூக்கி கீழே போட்டியா? பிரேவ். ஏதோ நல்ல வேளை புயல் வீசிட்டு இருந்துச்சு, இல்லனா இது உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் மிஸ்டர் ஆனந்த். மிஸ்டர் கோலிக்கும் மிஸ் கீதாவுக்கும் நடுவுல சாலிட் ஆஃபர் இருந்துச்சு. மிஸ்டர் கோலி, நீங்க 2 பேரும் சேர்ந்து இருந்த போட்டோவை எடுத்தாரா, அதுல ஒரு ரோல் மிஸ் கீதா கிட்ட இருந்தது. அதை ஆதாரமா வச்சு அவ உங்களை பிளாக்மெயில் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கா. அதனால மிஸ்டர் ஆனந்த், நீங்க அவகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அவ கதையை முடிச்சிட்டீங்க. இட்ஸ் எனஃப் இன்ஸ்பெக்டர். எனக்கு அவங்களோட எந்த கனெக்ஷனும் இல்ல. வீணா ஒரு ஃபேமஸ் ஸ்டார் மேல பழிய சுமத்தாதீங்க. திரும்பவும் சொல்றேன், எனக்கு இவங்களோட எந்த தொடர்பும் இல்ல. வேணா இவங்க கிட்டே கேளுங்க. இவங்களோட உங்களுக்கு தொடர்பு இருக்கு, அதை அவங்களாலையும் மறுக்க முடியாது. என்னால் அதை ப்ரூவ் பண்ண முடியும் மிஸ்டர் ஆனந்த். நீங்க எவ்வளவு தான் முயற்சி பண்ணியும் கீதா கிட்ட இருந்த அந்த ரோல் உங்களால வாங்க முடியல. ஆனா அதிர்ஷ்டவசமா அந்த ரோல் என் கையில கிடைச்சது. சாக போறதுக்கு முன்னாடி கீதா அதை என்கிட்ட கொடுத்தா. அந்த போட்டோஸை பாக்குறீங்களா? பாருங்க. மிஸ்டர் ஆனந்த், இன்னும் எவிடன்ஸ் வேணுமா? Damn it. மிஸ்டர் ஆனந்த் and மிஸ்ஸஸ் காமினி விஷால் குரோவர், நான் உங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்றேன். இன்ஸ்பெக்டர் ஸ்ரீவாஸ்தவ், அரெஸ்ட் them.